எல்லோருக்கும் வணக்கம். விமனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் அந்த மாதிரி ஃபோரம்ஸ் இருக்குதோ அதே மாதிரி மென்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமனை செட்டப் பண்ணணும்னு ஒரு பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, மென்னுக்கு மேலே இருக்கிற ஃபால்ஸ் கேசஸ் ஃபைல் ஆகிறது வந்து ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ விமனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் இருக்கிற மாதிரி மென்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இருக்கணும். இதோட மெயின் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெண்டர் ரிலேட்டட் லாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் வயலன்ஸ் லா, இதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணி ஜெண்டர் நியூட்ரல் ஆக்கணும். அண்ட் பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்டெனன்ஸ் அப்படின்னும் போது 2 பேரண்ட்ஸும் அதை ஈக்குவலி ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும். அதே மாதிரி ஃபால்ஸ் கேசஸ் ஃபைல் பண்ணுறாங்க, ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க, அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸை ஃபைல் பண்ணவங்களுக்கு வந்து பெனால்ட்டியோ பனிஷ்மெண்ட்டோ கொடுக்கணும். இந்த மாதிரி மென்னோட ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் எல்லா வகையிலேயே ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் பில் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ இது டிபேட் போயிட்டுருக்கு. இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மென் செட்டப் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு கமிஷன் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க மெயின் ரைட்ஸை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க.